ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்ல ஒரு கமன்னு கரம் மசாலா தான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், நான் திப்பிலி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திப்பிலி எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், பச்சை ஏலக்காய். நான் இங்கே 2 கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஜாதிக்காய் 1 சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 பிரியாணி இலை, கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கலாம். ஜாவித்ரி 2 பூ ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இங்கே 1 துண்டு அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சுருள் பட்டை எடுத்துருக்கேங்க. சுருள் பட்டையை பாதியாக இந்த மாதிரி உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு போதும். நிறைய சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி நெடியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சுருள் பட்டை தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம கரம் மசாலா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து நல்லா மசாலாலாம் கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லைங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கிட்டோன்னா போதும். இப்போ பாருங்கள், லேசாக நமக்கு மசாலாலாம் நல்லா சூடாயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆறுனதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். சுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கம நல்ல ஒரு கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.